சிங்கம் எப்போதும் பெக்கிலிய விசித்திரமானதான் பொறுமுறை சிங்கம் கரைச்சது நான் சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகள் அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கிறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதிலேயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசில இருந்தாலும் உயிரில்லாத கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. காட்டோட 4 பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டோரி என்று தன்னுடைய பவுண்டரி இதல்லை வகுக்கும். அப்படித்தான் அந்த காட்டையை தன்னுடைய கண்ட்ரோல வைத்திருக்கும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருப்பதுக்கும் தெரியும், தனியா இருப்பதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும் என்று நினைத்தாலும் அஞ்சாமா அலட்டிக்காம சும்மா கேட்டா தனியா வந்த அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்போ எதிலும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது. Yes, lion is always the lion. There are so many jackals and other animals in this forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. It is not only a description, it is also a clear declaration. அப்படினா சிங்கம் எப்போதும் சிங்கம்தான். இந்த காட்டில் நிறைய நரிகளும் பிற விலங்குகளும் உள்ளன, ஆனால் ஒரே ஒரு சிங்கம் தான் இருக்கும். அது தனிமையாக இருந்தாலும் கூட அது காட்டின் ராஜாவாக இருக்கும். இது ஒரு விளக்கம் மட்டுமல்ல, இது ஒரு தெளிவான பிரகடனமும் கூட. சிங்கத்தை பற்றி பேசிவிட்டு நம் சிங்க குட்டிகளும் சிங்க பெண்களும் பற்றி நம்மை பேசாமல் இருக்க முடியுமா? அவங்கள நான் எப்படி மறப்பேன்? அவங்க தான் என் உயிராச்சே. என் நெஞ்சில் குடியிருக்கும்